ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் டாப்பில் பேக் சைடில் எப்படி நம்ம பிடிச்சடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. எப்பவுமே நம்ம நார்மலாக டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து பிடிச்சடிப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் பேக் சைடில் வந்து எப்படி பிடிச்சடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பேக் சைடில் ஒரு டாப்பில் வந்து பிடிச்சு அடிச்சிருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி தான் இன்னொரு டாப்பில் நம்ம வந்து பிடிச்சடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சைடில் பிடிச்சடிக்க வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேக் சைடில் தான் பிடிச்சடிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் டாப்பு தான் நமக்கு அளவு டாப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இன்னொரு டாப்பை நம்ம பிடிச்சடிக்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பை வந்து உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டாப்பை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டு நம்ம பேக் சைடில் அந்த கிளாத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அளவு டாப்ல அளந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சு மட்டும் பிடிச்சடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 2 இடத்துல நம்ம பிடிச்சடிக்க போறனால இந்த பக்கம் 1 இன்ச்சும் அந்த பக்கம் 1 இன்ச்சும் நம்ம பிடிச்சடிக்க போறோம். நம்ம டேப்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் உயரம் வந்து நான் 10 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு 10 இன்ச்சு கம்மியா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமா கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லயும் நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு நம்ம 2 இடத்துல நம்ம டாட் பிடிக்க போறாங்க. நம்ம பிளவுஸ்லாம் பேக் சைட்ல எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி இந்த கிளாத்லயும் நம்ம டாட் பிடிக்க போறோம். இப்போ மேல இருந்து கீழே வரைக்குமே இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிட்டு 2ஆ ஃபோல்டு பண்ணி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுட்டு நீங்க வந்து எப்படி டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்க மேல இருந்து நம்ம ஷார்ப்பா கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு வந்து நம்ம சென்டர்ல வந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மேல பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழையும் நம்ம 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். நம்ம மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணல பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வரணும். நான் எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சு டாட் பிடிச்சு பாருங்க. நம்ம டாட் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வரணும். நீங்க ஷார்ப்பா இல்லாம ஒரு மாதிரி வளைவா போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டாப்பு போடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கிக்கிட்டு அசிங்கமா இருக்கும். அதனால மேல இருந்து நம்ம ஷார்ப்பா கொண்டு வந்து அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வளைவா வந்து திருப்பி கீழேயுமே வந்து ஷார்ப்பா வரணும். அந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கணுங்க. இப்போ நான் டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நான் எப்படி வந்து டாட் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கறத இதே மாதிரிதான் நீங்களும் டாட் பிடிக்கணும். இப்ப அதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலயும் நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி இதுலயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மேல 1/4 இன்ச்சு அதே மாதிரி கீழையும் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். டாப்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட்லயுமே பிடிச்சு அடிச்சுக்கலாங்க. இப்ப கரெக்டா அடிக்க தெரிகிறவங்க கரெக்டா அடிச்சு கொடுத்துருவாங்க. சுடிதார்ல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி தையல் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த சுடிதார் போடும்போது உங்களுக்கு ஃபிட்டாவே இருக்காது. அதனால இந்த மாதிரி பேக் சைட்ல நீங்க டாட் பிடிச்சு போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சுடிதார் உங்களுக்கு போடுறதுக்கு ஃபிட்டிங்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால இப்படிதான் வந்து தச்சு வாங்கிக்கிறாங்க. டாப்ல நம்ம பேக் சைட்ல நம்ம பிடிச்சு அடிச்சிட்டோம் பாருங்க. உங்களுக்கு டாட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்க சைட்ல பிடிக்கிறது காட்டிலும் இந்த மாதிரி பேக் சைட்ல டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கு கிளாத்து. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிளாத். இதுல உங்களுக்கு நீங்க எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். அதனால காட்டன் கிளாத் நீங்க தைக்கும் போது இன்னுமே உங்களுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த வீடியோவில் டாப்பில் வந்து பேக் சைடில் எப்படி நம்ம பிடிச்சடிக்கலாம் டாட் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.